எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 2024 ஜனாதிபதி தேர்தல் சூதாட்டங்கள் மிக கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான ரூபாய்கள் கைமாறி அவை சில்லறையாக மாற்றப்பட்டு அவ்வப்போது தேர்தலின் காலங்களில் மட்டும் ஏழைகளுக்கு அன்பளிப்பு செய்யப்படுகின்ற அந்த பணத்தொகை இவ்வருடமும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் மேலைத்தேய நாடுகள், விசேடமாக அமெரிக்கா போன்றவை ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெல்லச் செய்ய வேண்டும் எனவும், இந்தியா சஜித் பிரேமதாச அவர்களை வெல்லச் செய்ய வேண்டும் எனவும் பலத்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் அதன் எதிரொலிகளையும் நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அடிக்கடி கொள்கை மாறுகின்ற அரசியல்வாதிகளை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. கொள்கை மாற்றம் என்பது இன மத பேதமின்றி எல்லா இனத்தைச் சேர்ந்தவர்களும் தாராளமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் தேர்தலுக்கு எஞ்சியிருக்கின்ற 9 தினங்களில் என்னென்ன மாற்றம் நடக்குமோ, எந்தெந்த அரசியல் வியாபாரிகள் தங்களது சுயலாபத்திற்காக எந்த வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பார்களோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி மட்டும் யாருக்கும் பணம் கொடுக்காமலும் யாரிடமிருந்தும் பணம் பெறாமலும் தன்னுடைய இந்த நாட்டை சீர்திருத்துகின்ற போராட்டத்தை மிக புனிதமான போராட்டமாக கருதி நடாத்தி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு செலவுகளும் பொதுமக்களால் மேற்கொள்ளப்பட்டது. கட்சியிலிருந்து காசு செலவழித்து பொதுமக்களை அடிமைகளாக்கின்ற வியாபாரம் அல்லாமல், பொதுமக்கள் தங்களது பணத்தை செலவழித்து அரசியல்வாதிகளுக்கு எஜமானர்களாக அமையப் போகின்ற ஒரு அரசை எண்ணி பார்க்கின்றேன். அந்த வகையில் தேர்தல் காலங்களில் கூலியை கொடுத்துவிட்டு சில அரசியல்வாதிகள் பல அரசியல்வாதிகள் முதலாளியாக மாறிச் செல்வார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி மட்டும் மக்களின் பணத்திலே தேர்தலை நடாத்தி மக்களுக்கு ஊழியம் செய்கின்ற, மக்களுக்கு பணிபுரிகின்ற நபர்களாக அரசியல்வாதிகளை அமைத்துக் கொடுக்கின்றது. அந்த வகையில் தோழர் திசாநாயக்க அவர்கள் எதிர்வரும் 21ஆம் தேதியின் பின்னர் மக்கள் சேவகனாக இந்த நாட்டிலே ஜனாதிபதி என்ற பெயரில் மக்களுக்காக பணிபுரிகின்ற ஒருவராக காணப்படுவார் என்பதில் ஐயமில்லை. அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் மக்களுக்காகவே பணியாற்றுவார்கள். மக்கள் வளம் பெறுகின்ற போது நாடு வளம் பெறும். நாடு வளம் பெறுகின்ற போது அந்த நாட்டு மக்கள் கௌரவமாக வாழ முடியும். அந்த வகையில் தான் அழகான நாடு வளமான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை தேசிய மக்கள் சக்தி வெளியிட்டிருக்கின்றது. எனவே இன்னும் இருக்கின்ற தினங்களில் இந்த நாட்டுக்காக சிந்திக்கின்ற நபர்கள், பிரஜைகள் தங்களது சுற்றம் சூழ இருப்பவர்களையும் நாட்டுக்காக சிந்திக்குமாறு தூண்ட வேண்டும். அதன் மூலம் ஒரு கௌரவமான அரசாங்கத்தின் கீழ் நாம் வாழ வேண்டும் என்று கேட்டு
தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.